பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அல் ஃபர்கு பைன உம்மத்தி தஅவதி வ பைன உம்மத்தில் இஜாபா ஃபிஷ் ஷரீஅத்தில் முத்தஹரா. தூய்மையான மார்க்கத்தில் உம்மத்து தஅவாவிற்கும் உம்மத்தில் இஜாபாவிற்கும் இடையில் உண்டான வித்தியாசம். இந்த பாட புத்தகத்தில் கடந்த வகுப்பில் நாம் மக்கள் 3 வகையினராக இருக்கிறார்கள். அதில் முதல் வகையினர் ஆலிமுன் ரப்பானியுன், ரப்பை சார்ந்த, ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அறிஞர். இரண்டாவது வகையினர் வா முத்தஅல்லிமுன் அலா சபீலின் நஜாத்தி, வெற்றியின் ஈடேற்றத்தின் பாதையில் கல்வியை கற்கக்கூடியவர். ஈடேற்றத்தின் பாதையில், இது மிக முக்கியமானது. சபீலின் நஜாத் இருக்கணும். இங்கே மாலை செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய பாதையில் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர் இதில் அடங்க மாட்டார். செல்வத்தை சம்பாதிப்பதற்காக கல்வியை தேடக்கூடிய நிலைகள் தான் இன்று அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்க கிடையாது. வெற்றியின் பாதையில், ஈடேற்றத்தின் பாதையில் கல்வியை கற்கக்கூடியவர் இவங்க இரண்டாவது வகையினர். மூன்றாவது வகையினர் வஹமஜுன் ரஅஉன் கௌகாஉன். ஹமஜுன் ரஅஉன் கௌகாஉன், அதாவது இவங்க யாருன்னு சொன்னா இவங்க அறியாதவர்கள், மார்க்கத்தை பற்றி தெளிவான விளக்கம் இல்லாத மக்கள். அத்பாஉ குல்லி நாஇகின், சப்தமிட்டு பேசக்கூடிய ஒவ்வொருவரையும் பின்பற்றி செல்லக்கூடிய மக்கள். எமீலூன மஅகுல்லி ரீஹின், காற்று எங்கெல்லாம் வீசுதோ அந்த ஒவ்வொரு திசையின் பக்கமாக சாய்ந்து செல்லக்கூடியவர்கள். லம் யஸ்ததீஉ பிநூரில் இல்மி, கல்வியின் பிரகாசத்தை கொண்டு ஒளி பெறாதவர்கள், ஒளி தேடாதவர்கள். வலம் யல்ஜஉ இலா ருக்குனின் வசீகின், உறுதியான தூணின் பக்கமாக ஒதுங்காதவர்கள் என்ற இந்த கூற்று யார் சொல்றாங்க? இந்த கூற்றை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய கூற்றாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த கூற்றில் இடம்பெறக்கூடிய கௌலுஹு ஹமஜுன் ரஅஉன் என்பதற்கான அர்த்தங்களை தான் இந்த பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். காலல் இமாமு இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், அல் ஹமஜு என்றால் சிகாருல் பஊதி, சிறிய கொசு. கொசுல சிறிய கொசு. வலிதாலிக, எனவேதான் யுகாலு லில் ஜஹலதி, அறிவினர்களுக்கு ஹமஜ் என்ற வார்த்தை சொல்லப்படுது. ஆனா நேரடியான அர்த்தம் என்ன? ஹமஜுக்கு நேரடியான அர்த்தம் என்ன ஷேக்? சிகாருல் பஊதி. பஊனா என்னது? கொசு. சிகார்னு என்ன அர்த்தம்? சிறிய 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 கொசுக்கள், கொசுக்கு சொல்லப்படும். வலிதாலிக யுகாலு லில் ஜஹலதி, அறிவினர்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சொல்லப்படுகிறது. வஸ்ஸிகாரி ஹமஜுன், அதே போல சிகார் சிறியவர்களுக்கும் ஹமஜ் என்ற வார்த்தை சொல்லப்படுது. இரண்டாவது அடிக்குறிப்புல இதற்கான ஆதார நூலை போட்டிருக்கிறாங்க. உம்பர் அதபல் காத்திப் லிபினி குதைபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த நூல்ல சஃப்ஹா பக்கம் 193 பார்க்க சொல்றாங்க. வகால் அல் இமாமு இப்னு குதைபா ரஹிமஹுல்லா அல் கௌகாஉ என்பதற்கு விளக்கம் கூறுகிறார்கள். கௌகாஉ என்றால் சிகாருல் ஜராதி, சிறிய வெட்டுக்கிளிகள். வமின்ஹு, இந்த வார்த்தையில் இருந்துதான் யுகாலு சொல்லப்படுகிறது லிஆமத்தின் நாஸ், பொதுஜன மக்களுக்கு கௌகாஉ என்று சொல்லப்படுது. பொதுஜன மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன இருக்காது? மார்க்கத்தை பற்றியான
அறிவு இருக்காது, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் இருக்க மாட்டாங்க, சும்மா நார்மலா சாப்பிடாங்க, தூங்குவாங்க, வேலைகளை பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய அதிகமான நிலையாக இருக்கும். இப்படியான மக்களுக்கு பேர் என்னதுதா? ஹமஜ். அறியாமையிலே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படிதான் நிறைய பொதுமக்கள் இருக்கிறாங்க. அதிகமான பொதுமக்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும் என்ற அந்த விவரம் தெரியும், சாப்பிட்ற விதமா சாப்பிட்றது தெரியும், ஆனா எது தெரியாது? மார்க்கத்தை பற்றியான அறிவு, அதை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும் அவங்ககிட்ட இருக்காது. وقال الإمام ابن القيم رحمه الله, இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், في مفتاح دار السعادة, மிஃப்தாஹு தாரி சஆதா என்ற நூலில் கூறுகிறார்கள், ஜில்து பாகம் 1 சஃப்ஹா 413, அல் கிஸ்மு தாலிது, மூன்றாவது வகையினர் யாரு? அல் ஹமஜு ரஆஉ அல் கௌகாஉ, இவர்கள் அல் மஹ்ரூமு. அல் மஹ்ரூமு என்ன செய்யப்பட்டவர்கள்? தடுக்கப்பட்டவர்கள். அல் முஅரிது புறக்கணிக்கக்கூடியவர்கள். யார் இவங்க? புறக்கணிக்கக்கூடியவர்கள். ஃபலா ஆலிம வலா முத்தஅல்லிம, ஃபலா ஆலிம அறிஞராக இருக்க மாட்டார்கள், வலா முத்தஅல்லிம கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். முத்தஅல்லிம்னா கற்றுக்கொள்ளக்கூடியவர், மாணவர், கற்றுக்கொள்ளுதல். இப்போ வாழ்க்கையில இந்த ரெண்டுல ஒரு நிலை நம்மகிட்ட எப்போதுமே இருக்காங்க. கற்றுக்கொண்டே இருக்கணும், கற்றதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பல் மாறாக இந்த மூன்றாவது வகையினர் ஹமஜுன் ரஆஉன், ஹமஜுன் ரஆஉன், ஹமஜ் ரஆஉன் ஆக இருப்பார்கள். வல் ஹமஜு மினன் நாஸ், மக்களில் ஹமஜ் என்பவர்கள் யாருன்னு சொன்னா ஹுமகாஉஹும், அவர்களில் அறிவினர்கள். அது தமிழ்ல சொன்னா முட்டாள்கள்னு சொல்லுவாங்க. அஹ்மக்னா முட்டாள்னு அர்த்தம், ஹுமகா அப்படின்னா முட்டாள்கள் அப்படின்னு அர்த்தம். அது அர்த்தத்தை நம்ம சொல்றோம், மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிப்பான. வஜஹலத்துஹும், மக்களில் இருக்கக்கூடிய அறிவினர்கள், அறியாத மக்கள். வஅஸ்லுஹு, அதனுடைய அடிப்படை, இதுல ரொம்ப மிக முக்கியமானது. இது நம்மகிட்ட இந்த நிலை இருக்கும் அல்லது இருக்கலாம். நாமளும் சாப்பிடுறது, தூங்குறது, இதுக்கு தான் அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்களாக நாம இருக்கலாம். அதை மாற்றிக்கொள்ளணும். கற்றல், அதுக்காக சிரத்தை எடுக்கணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். கற்றதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க அதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி இருக்கக்கூடாது? ஹுமகா, அஹ்மக், அஹ்மக்னா முட்டாள்னு அதுக்கான அர்த்தம், அல்லாஹ் பாதுகாப்பான. அப்படி இருக்கக்கூடாது. ஜஹலா, அறியாத அறிவினராகவும் இருக்கக்கூடாது. அறிவினராக இருக்கிறாரு, அதை போக்குறதுக்காக கற்றுக்கொள்ளணும்னு கேட்கணும் அறிந்தவங்கள்ட்ட போய். அந்த தன்மையும் இல்லாமல் அறியாமலே இருப்பது நல்லதல்ல. வாஸ்லுஹு மினல் ஹமஜி, ஹமஜினுடைய அசல் அடிப்படை என்னன்னு சொன்னா ஜம்உ ஹமஜத்தின், ஹமஜாவுடைய பன்மைதான் ஹமஜாகும். வஹுவ துபாபுன் சகீருன் கல் பஊதி, கொசுவை போன்று இருக்கக்கூடிய சிறிய ஈ. துபாபுன்னு என்ன அர்த்தம்? ஈ, சிறிய. சகீர்னா சிறிய ஈ. யஸ்குது, அந்த ஈ பார்த்தீங்கன்னா அது விழும். அலா உஜூஹில் கனமி, ஆடுகளின் முகங்களிலே விழும். வத்தவாபி, கால்நடைகளின் முகங்களில் அது விழும். வ அயுனிஹா, அவைகளினுடைய கண்களிலும் அது என்ன செய்யும்? விழும். அந்த கண்கள்ல அது விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய சிறிய ஈ. ஃபஷுப்பிஹ ஹமஜு ஹமஜுன் நாஸி பிஹி, இந்த வார்த்தையாகிறது ஃபஷுப்பிஹ, ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது, ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது. ஹமஜ் என்ற வார்த்தை ஹமஜுன் நாஸி பிஹி, மக்களில் இந்த அது எப்படி ஒரு ஈ முகத்துல விழுந்து கொண்டே இருக்குமோ, இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஒப்பிட்டு ஹமஜ் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. வல் ஹமஜு ஹுனா மஸ்தர், மஸ்தர். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஹமஜ் என்பது ஹுனா இங்கே மஸ்தர், அது ஒரு மூல வார்த்தையாக இருக்கிறது. மஅனாஹு, அதனுடைய அர்த்தம்
சூஉத் தத்பீரி ஃபி அம்ரில் மஈஷா. மஈஷா அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்வாதாரம். மஈஷா வாழ்க்கை, வாழ்வாதாரம். வாழ்வாதார விஷயத்தில் தத்பீர், சூஉ தத்பீர் கெட்ட நிர்வாகத்தன்மை கொண்டவர். வாழ்வாதாரம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த நடைமுறையில் சரியான திட்டமிடுதல் அவர்கிட்ட இருக்காது. என்ன திட்டமிடுதல் அவர்கிட்ட? அது இல்லை. அது அவருடைய திட்டமிடுதல் கெட்டு விட்டது, கெட்ட நிலையில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப ஹமஜ்னா என்ன மீனிங்காக நமக்கு இந்த இடத்துல விளங்க வருது? சரியான திட்டமிடுதல் வாழ்க்கையில் இருக்காது. திங்கிறது, தூங்குறது, கண்ட நேரத்தை தூங்குறது. அல்லாஹ் மன்னிப்பானாக. ஏன்னா இந்த வார்த்தையை படிக்கும்போது தான் நம்மளுடைய செயல்பாடு விளங்க வருது. நம்மள்கிட்ட இந்த நிலைகள் இன்னைக்கு உருவாகி கொண்டு வருது. சரியான நேரத்தில் தூங்குறது இல்லை, சரியான நேரத்தில் சாப்பிட்றது இல்லை, சரியான நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வது கிடையாது. லேட்டு தூக்கம் இன்னைக்கு அதிகமாகிட்டு வருது. காலையில எந்திரிக்க வேண்டிய நேரத்தில் எந்திரிக்காம லேட்டா எந்திரிக்கக்கூடிய நிலைகள் உருவாகி கொண்டு வருது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரியான உணவு சாப்பிடாத நிலை இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய நிலைகள் இல்லாம இருக்குது. நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நிலையும் காணப்படாமல் இருக்கிறது. அப்ப இந்த நிலையில் உள்ளவங்களுக்கு என்ன பெயர் சொல்லப்படுது? ஹமஜ். அவர்களுடைய அந்த சொல் ஹமஜுன் ஹாமிஜுன் மித்லு லைலின் லாயிலின் என்பதை போல. இதெல்லாம் வார்த்தையினுடைய அந்த விளக்கத்தை சொல்றாங்க. மக்களில் ரஆவினர்கள் யார் என்று சொன்னால் அல் ஹம்கா அல்லதி லா யுஅதது பிஹிம், கணக்கில் கொல்லப்படாத, அதாவது மன்னிக்கணும், முட்டாள்கள், அறிவினர்கள். மன் சாஹபிஹிம், ஒருவன் அவர்களிடத்திலே என்ன செய்கிறான்? சப்தமிடுகிறான். வதஆஹும், அவர்களை அழைக்கிறான் என்றால் தபிஊஹு, அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிடுவாங்க. மிக முக்கியமான விளக்கம். ரஆஉன யாருமா? ரஆஉ மினன்னாஸ், மக்களில் ரஆவினர்கள் யார் என்று சொன்னால் அல் ஹம்கா அல்லதி லா யுஅதது பிஹிம், கணக்கில் கொல்லப்படாத. அவங்க ரொம்ப மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்காது? அவங்கள கணக்கில் கொல்லப்பட மாட்டாங்க. கணக்கில் கொல்லப்படாத அறியாமல் உள்ளவர்கள். ஹம்காவுக்கு நேரடியான அர்த்தம் சொன்னா முட்டாள்கள். அவங்களுக்கு என்ன இருக்காது? சரியான ஒரு விளக்கமே இருக்காது, கற்றலும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இவங்களுடைய தன்மை என்ன? அப்படியே பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. இது நம்மளிடம் அல்லது நம்முடைய மக்களிடம் இந்த நிலை இருப்பதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். மன் சாஹபிஹிம், அவர்களுக்கு மத்தியில் யார் சப்தமிட்டு பேசுகிறானோ, ஒருவன் நல்லா சப்தமிட்டு பேசுகிறான், என்னத்தையோ பேசுறான். வதஆஹும், அவர்களை அழைக்கிறான், இங்க வாங்கப்பா அப்படின்னு அழைக்கிறான்னு சொன்னா உடனே தபிஊஹு, அவனை பின்பற்றி போயிடுவாங்க. பார்க்கிறோமா இல்லையா? அவங்களுக்கு மார்க்க எதுவுமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாப்பான. சவாஅன் தஆஹும் இலல் ஹுதா அவ் இலா ضلال, அந்த சப்தமிட்டு பேசுறான் பார்த்தீங்களா, அது பேசக்கூடிய மனிதர், அந்த மனிதர், அவர்களை அழைக்கக்கூடிய அந்த மனிதர், சவாஅன் தஆஹும் இலா ஹுதா, நேரான பாதையின் பக்கமாக அவர்களை அழைத்தாலும் சரி, அவ் இலா ضلال, வழிகேட்டின் பக்கமாக அழைத்தாலும் சரி, உடனே என்ன செய்து விடுவார்கள்? அவனை ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க. ஏனென்றால் இன்னஹும், இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள், லா இல்ம லஹும் பில்லதி யதுஊன இலைஹி, எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அதை பற்றியான அறிவு இந்த மக்களுக்கு இல்லை. அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த பாதை உண்மையானதா அல்லது அசத்தியமானதா என்பது அவர்களுக்கு தெரியாது. நீங்க பார்க்கலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா உடனே இந்த யூடியூப்ல ரொம்ப சப்தமிட்டு பேசக்கூடிய ஆட்களுடைய ஸ்பீச்சே கேட்பாங்க. கேட்டுட்டு அவர் நல்லா பேசுறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மிக அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பார்.
மிக தவறான பாதையின் பக்கமாக அழைத்து கொண்டு செல்வார். உடனே அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இது சத்தியமா, இது வந்து அசத்தியமா. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. ஃபஹும் அவர்கள், இந்த ரஆவினர்கள், முஸ்தஜீபூன லிதஅவதிஹி, சத்தமிட்டு அழைக்கக்கூடிய, சத்தமிட்டு பேசக்கூடிய அந்த மனிதனின் அழைப்பிற்கு முஸ்தஜீபுன பதில் கொடுப்பார்கள். வஹாஉலாஇ, இந்த நிலையில் இருக்கக்கூடிய இவர்கள், மின் அதர்ரில் ஹல்கி அலல் அதியானி, மார்க்கங்களில் படைப்புகளிலே மிக மிக இடையூறானவர்கள். மின் அதர்ரில் ஹல்க், படைப்புகளில் மிக மிக அதர், தீங்கானவர்கள், இடையூறானவர்கள். ஃபஇன்னஹும் அல் அக்ஸரூன அததன், நிச்சயமாக இவர்கள் எண்ணிக்கையால் அதிகமானவர்கள். அல் அகல்லூன இன்தல்லாஹி தஆலா கத்ரன், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால், கத்ரன் மதிப்பால் மிக குறைவானவர்கள். வஹும் அவர்கள், ஹதபு குல்லி ஃபித்னத்தின், ஒவ்வொரு ஃபித்னாவினுடைய விறகுகளாக இருக்கிறார்கள். பிஹிம், அவர்களை கொண்டுதான் இந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்கெல்லாம் பிடிச்சி என்ன செய்யறது, தங்களுடைய தீய கட்சியை வளர்ப்பதற்கு இந்த மாதிரியான மக்களை தான் பயன்படுத்துறாங்க. பார்க்குறோமா இல்லையா? இவங்க தான் பிடிபடுறதும் அடிக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் இவர்கள் தான். அதை அழகாக குறிப்பிடுகிறார்கள். வஹும், இவர்கள் தான் ஹதபு குல்லி ஃபித்னா, ஒவ்வொரு பிரச்சனை, குழப்பம், இவற்றுக்கெல்லாம் விறகுகளாக இருக்கிறார்கள். பிஹிம், இவர்களை கொண்டுதான் தூக்கது என்ன செய்யப்படுகிறது, எரிக்கப்படுகிறது, எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. இவர்களுடைய அறிவுகள், தமிழு மஅகுல்லி ஹவன் வகுல்லி தாஇன், ஒவ்வொரு மன இச்சை பின்பற்றி நடக்கக்கூடியவனுடன் அப்படியே சாய்ந்து போகும். மன இச்சை பின்பற்றி ஒருத்தன் நடந்துகிட்டு, அவன் என்ன செய்யறான், தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா, அவன் நல்லா கத்தி கத்தி பேசினான், அவன் அப்படியே அவன் பின்னாலே போய்கிட்டே இருப்பாங்க. அவன் சொல்றதையே இவங்களும், இவருடைய அறிவும் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். வகுல்லி தாஇன், சரி இன்ஷா அல்லாஹ். வகுல்லி தாஇன், ஒவ்வொரு அழைக்கக்கூடிய மனிதருடனும் இவர்களுடைய அறிவுகள், மனங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். மனங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இமாம் அவர்கள் பையன சபப அல்லதி ஜஅலஹும் பிதில்கல் மசாபா, இந்த இடத்தில் அவர்களை ஆக்கியதற்குண்டான காரணத்தை விவரித்துள்ளார்கள். வஹுவ, இந்த இடத்தில் அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, அன்னஹு லம் யஹ்சுல் லஹு மினல் இல்மி நூருன், கல்வியிலிருந்து பிரகாசத்தை அவர்கள் பெறவில்லை. பிரகாசம் அவர்களுக்கு, லம் யஹ்சுல் லஹும் மினல் இல்மி, கல்வியிலிருந்து பிரகாசம் ஏற்படவில்லை, அவர்களுக்கு கிடைக்கவில்லை. யுஃபர்ரிகூன பிஹி பைனல் ஹக்கி வல் பாத்தில், கல்வியை வைத்து எது உண்மை எது பொய் என்பதை பிரித்து அறியக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை. பிரித்து அறியக்கூடிய கல்வியினுடைய பிரகாசம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஃபைதா உதிமல் கல்பு ஹாதன் நூர, மிக முக்கியமான ஒரு விஷயம், உள்ளம், இந்த அதாவது எது சத்தியம் எது அசத்தியம் என்று பிரித்து அறியக்கூடிய அந்த இல்மை, அந்த இல்மினுடைய அந்த பிரகாசம், அந்த நூரை உள்ளம் இழந்து விடும் போது, சாரபி மன்சிலத்தில் ஹயரானி, தடுமாறக்கூடியவனின் இடத்திலே சென்று விடுகிறது. அல்லது லா எதிரி ஐன எதுஹப், எங்க போறான் அவனுக்கே தெரியல. யாராவது கூப்பிட்டா அந்த பக்கம் போறது, எவனா ஒருத்தன் கத்தனை இந்த பக்கம் போறது என்ற நிலை, பிரகாசம் உள்ள கல்வி இல்லாத போது, உள்ளத்தில் அந்த கல்வியின் பிரகாசம் இல்லாத போது இந்த நிலை ஏற்பட்டு விடுகிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். எனவே நாம ஹமஜா ஆகிவிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது, கௌகாவா ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆலிமுன் ரப்பானியாக இருக்க வேண்டும். ரப்பானியும் அவ் முத்தஅல்லிமுன், அவ் முத்தஅல்லிமாக எப்படியாக இருக்கணும், இலா
சபீலி நஜாத். அலா இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்றாங்க? வா முத்தஅல்லிமுன் அலா சபீலி நஜாத்தி, ஈடேற்றத்தின் பாதையின் மீது கல்வி கற்கக்கூடியவராக இருக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல இவங்க கத்தி சத்தமிட்டு பேசுறாங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி போறது அப்படி இருக்கக்கூடாது. எப்படி யார் பேசினாலும் அது உண்மையை பேசுறாங்களா அசத்தியத்தை பேசுறாங்களான்னு பிரித்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமானது. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.